எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லாமல் தத்துவமசிங்கிற வார்த்தை அந்த ஆத்மாவை வந்து அந்த பரமாத்மாவோட கலக்கிறதுக்கான ஓம் பூதாதிபாய வித்மகே மகாதேவாய வீதி தன்னோ சாஸ்தா பிரசோதயாது. இது பாதுகாப்பான்னு கேட்டால் எனக்கு சத்தியமாக தெரியல. உடல், உள்ளம், ஆத்மா. உடல் வந்து கோயிலாகவும் உள்ளத்தை வந்து கர்ப்பகாரகத்தாகவும் அந்த பரமாத்மாவை நம்ம ஆத்மாவோட கலந்து அது பயத்துலையா இல்லை கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் யாரும் வரல. தீபந்தத்தை எடுத்துகிட்டு வருவோம். ரொம்ப அந்த சாமி வந்து ஆடுவாங்க. இந்த உணர்வுக்காக தான் வந்து நான் விரதம் இருந்தேன். மாற்று மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சுவாமி சரணமையப்பா. ஹாய், ஹலோ, வணக்கம் மக்கள். டிசம்பர் 11 வீட்டில் ஐயப்பன் பூஜையை வச்சுட்டு கட்டிட்டு சரணமையப்பா ட்ராவல்ஸ் அண்ட் டூரிசமில் டிக்கெட் புக் பண்ணி என்னோட சபரிமலை யாத்திரையை நான் தொடங்கினேன். இந்த பயணம் வந்து என்னோட நீண்ட நாள் கனவு. அதாவது எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லாமல் அந்த ஐயனை வந்து போய் தரிசிக்கணும். அதாவது நம்மளோட குருசாமிகள், நம்மளோட முன்னோர்கள் எப்படி மலைக்கு போனாங்களோ அதே மாதிரி போகணும் அப்படின்ட்டு என்னுடைய எல்லை மாரியம்மன் கோயில் அம்மா தாயே காப்பாத்தம்மா அப்படின்ட்டு என்னுடைய நீண்ட நாள் கனவு இன்னைக்கு நிஜமாயிட்ருக்கு. இது முழுமையாக திருப்தி அடையிறது, பூர்ணம் அடையிறது எப்படின்னா நான் கொண்டு வந்த நெய்யை அந்த ஐயனுக்கு சேர்த்தும் போது தான். ஐயப்பன் என்ன வழி விட்டுருக்காருன்னு தெரியல. சுவாமியே சரணம் ஐயப்பா. இந்த யாத்திரையோட தொடக்கத்தில் எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, நான் போலான்னு முடிவு பண்ணி டேட்டை நிர்ணயிச்சதுக்கு அப்புறம் ஆன்லைனில் டிக்கெட் பார்க்கும்போது டிக்கெட் எல்லாமே ஃபுல்லாக இருந்தது. டிக்கெட்டே அவைலபிள் இல்லை அப்படின்னு சொல்லி காமிச்சு ஸ்பாட் புக்கிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன். ஆனால் போயிட்டு இருக்கும்போது தூக்கம் வராமல் சும்மா மொபைல் எடுத்து பார்த்தப்போ அதிசயமாக 2 டிக்கெட் அவைலபிள் இருந்து உடனே டிக்கெட்டை புக் பண்ணிட்டேன். அடுத்து 2வது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எரிமேலி நெருங்க பார்த்தீங்கன்னா கூட்டமே, அதாவது வண்டியோட டிராஃபிக்கோ இல்லை போக்குவரத்து பெருசாக இல்லாமல் இருந்து எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. அது எரிமேலி ரொம்ப நியர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே காலியாக இருந்து கடைகளாக சாத்தி இருந்தது. ஆனால் அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம ஐயப்ப சுவாமி பக்தர்கள்கிட்ட நான் பார்த்த காட்சி இருக்கு பார்த்தீங்களா, ஆரவாரத்திலையும் கொண்டாட்டத்திலையும் அந்த ஐயப்பனோட பக்தியிலையும் எல்லையே இல்லை, எந்த விதமான சமர்சனமும் இல்லை. அது எப்படி இருந்ததுன்னு நீங்களே பாருங்க. எரிமேலி சாஸ்தா கோயில் ரீச் ஆன உடனே குளிச்சு புறப்பட்டுட்டு எரிமேலி சாஸ்தாவையும் தொழுதுட்டு என்னோட யாத்திரை அங்கிருந்து நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணேன்.
போகிற வழியில் நம்ம புத்தன் வீட்டில் ஏறி ஐயனோட கால் பதிச்ச இடத்த தொழுதுட்டு நம்மளோட யாத்திரையை மறுபடியும் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ஆனால் அங்கே பார்த்தப்போ புத்தன் வீடு சாத்தி வச்சுருந்தாங்க. காலையில் 6 மணிக்கு மேலே தான் வந்து திறப்பாங்க. அதனால் பகவான் அங்கிருந்தே நான் கும்பிட்டுட்டு என்னோடய யாத்திரை மறுபடியும் தொடங்கினேன். புத்தன் வீடை பற்றி இன்னும் விஷயங்கள் என்ன, அந்த புத்தன் வீடு என்ன அப்படின்னு தெரியணுன்னா அது தனி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவை போய் பாருங்கள். அடுத்ததாக கேட்ட சாஸ்தாவையும் வாவர் சுவாமியும் கும்பிட்டுட்டு சரியாக காலையில் ஒரு 5 மணிங்கும் போது நான் என்னோடய யாத்திரையை எரிமேலியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எரிமேலிக்கு விட சொல்லிட்டு கிளம்புனேன். தேவி சரணம், தேவி சரணம். கூட முன்ன பின்ன பார்த்தா யாருமே இல்லை. ஆனால் ஐயப்பன் கூட வருவாருங்கிற நம்பிக்கையில் அங்கேருந்து கிளம்பி நடந்து போயிட்டு இருந்தேன். சுவாமியே ஐயப்ப மாறே, சுவாமி மாறே. இப்போ நம்ம வந்து பேரூர் தோட நோக்கி போயிட்டுருக்கோம். போகிற வழியெல்லாம் கொஞ்சம் அப்படியே மழை சாரெலாம் பெஞ்சிக்கிட்டே இருக்குது சாமி. நிற்க வேண்டாம் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கேன். எரிமேலியில் 30 ரூபாய்க்கு இந்த பிளாஸ்டிக் கவர், கார்பேஜ் கவர் ஒன்று கிடச்சிது, வாங்கினேன். அதை வாங்கிட்டு அதை அப்படியே ஃபுல்லாக அதை வச்சு இருமுடியை என்னையும் கவர் பண்ணிவிட்டு அப்படியே நடந்துகிட்டே இருக்கேன். ஏன்னா மழை ஹெவியாக வர்றதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இடத்துல ரீச் ஆயிடணுன்ட்டு. நீ இதுக்கப்புறம் அங்கே எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, எப்படி விடுவாங்கன்னு தெரில. ஆஸ் யூஷுவல் வர்றவங்களெல்லாம் அப்படியே விடுறாங்களா, இல்லை கொஞ்சம் குரூப் சேர்த்தி விட்றாங்களாங்கிற இன்ஃபர்மேஷன் எதுவும் தெரியல. அதனால் அப்படியே போயிட்டே இருக்கேன். சரி, அங்கே காணனத்துக்குள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இது பாதுகாப்பான்னு கேட்டால் எனக்கு சத்தியமாக தெரியல. என்னோடய விரதத்து மேலே இருக்கிற நம்பிக்கையும் ஐயன் மேலே இருக்கிற நம்பிக்கையும் தான் என்னை இந்த முடிவு எடுக்க வச்சுது. இப்போ அப்படியே கொண்டு போயிட்டுருக்கு. இந்த நம்பிக்கை கனவு எல்லாம் அவன் கையில் இருக்குது, நம்ம ஐயன் கையில் இருக்குது. ஐயப்பா, ஆனால் எனக்கு உணர முடியுது இந்த யாத்திரை தொடக்கத்திலே, அதாவது ஒரு இனம் புரியாத சந்தோஷமும் ஒரு இனம் புரியாத ஒரு அரவணைப்பு, அதாவது நம்ம கூட யாரோ இருக்காங்கங்கிற மாதிரி இந்த ஒரு உணர்வு. நானும் 2-3 டைம் சுற்றி பார்த்தேன், யாராவது வராங்களா அப்படின்ட்டு. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் யாரும் வரல. என்னதான் நடந்துட்டு இருந்தாலும், என்னதான் உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தாலும், என்னதான் வீடியோ எடுத்திருந்தாலும் எனக்கு உணர முடியுது. எனக்குள்ளே வந்து பகவானோட மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கேன். இந்த உணர்வு தான் எனக்கு வேணும், இந்த உணர்வு தான் நான் ஆசைப்பட்டிருந்தேன். இந்த உணர்வுக்காக தான் வந்து நான் விரதம் இருந்தேன். அந்த ஐயன் எனக்கு இப்போ கொடுத்துட்ருக்காரு. அதாவது என்ன நடந்தாலும் உனக்குள்ளே நான் இருக்கேன், அந்த தத்துவமசியோட பொருள் உனக்குள்ளே நான் இருப்பேன் அப்படிங்கிறது அதை நான் உணர்கிறேன். பகவான் சரணம். இங்கே தூரத்தில் கொஞ்சம் சுவாமிகள்லாம் நடந்து போயிட்டுருக்கிறத நான் பார்த்தேன். நம்ம இப்போ அப்படியே நடந்து இங்கே இந்த வண்டிகளை திரும்பும் எரிமேலிருந்து வந்தால் பம்பைக்கு போகிற வழிக்கு திரும்புகிற இடத்துக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டோம். அது ஏன் எனக்கு இந்த நீண்ட நாள் கனவு, அதாவது எந்த ஒரு அடிப்படை வசதியோ பாதுகாப்போ எதுவுமே இல்லாமல் வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அப்படின்னா,
எங்கள் அப்பாவோட குருசாமி, எங்கள் அப்பா எல்லாருமே சொல்லுவாங்க, அந்த காலத்தில் நாங்கள்லாம் வரும்போது பயபக்தியோடு வருவோம். இங்கே இருக்கிற எந்த ஒரு வசதியும் அன்றைக்கெல்லாம் இருக்காது. தீப்பந்தத்தை எடுத்துகிட்டு வருவோம், ரொம்ப ஒற்றுமையாக வருவோம். நமக்கு வேணும் சாப்பாடு செய்கிறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் கொண்டு வருவோம் அப்படின்லாம் சொல்லுவார். அந்த பயபக்தி தான் வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப மிக முக்கியம். அந்த பயபக்தி தான் வந்து சமுதாயத்தில் வந்து நல்ல ஒழுக்கமும் நல்ல ஒரு மனிதனையும் நல்ல ஒரு சமுதாயத்தையும் உருவாக்கிச்சு. அதனால் நாங்களும் நிம்மதியாக வாழ்ந்தோம், எது இருந்தாலும் எது இல்லைனாலும். ஆனால் இந்த காலத்தில் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லுவார். அந்த பயபக்தி வரணும் அப்படின்னா நம்ம எந்த ஒரு எமோஷனுக்கும் வந்து நம்ம ஆளாகக்கூடாது. பயம், கோபம், தாபம், ஆசை, பாசம், நேசம், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து அடிமையாகக்கூடாது. அந்த எந்த ஒரு எமோஷன்ஸ்க்கும் வந்து மனசு சஞ்சலமாகாமல் திடகாற்றமாக மனசை வச்சுருக்கணும் அப்படின்ட்டு அதுக்காக தான் அந்த உணர்வு எனக்கு வேணும், அந்த உணர்வு எனக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு தான் நான் இந்த தடவை நான் வந்து தனியால் இந்த தடவை வந்து நான் இந்த நேரத்தில் பெரிய பாதையில் வர்றதுக்கான காரணம் ஆசை. எங்கள் அப்பா சொன்ன எங்கள் வார்த்தையும் எங்கள் அப்பாவோட குருசாமி சொன்ன வார்த்தையும் எனக்கு இப்போ உணர்றேன். அது பயத்துலையா இல்லை பக்தியிலையா இல்லை எதுலன்னு எனக்கு தெரியல. ஆனால் பகவானோட மந்திரம் மட்டும் எனக்குள்ள வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஓம் பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபர ரக்ஷ ரக்ஷ மகாபாவு சாஸ்திரே துப்பியம் நமோ நம. அந்த மந்திரம் எனக்குள்ள மூச்சு விடுறதோட ஸ்பீடாகவே சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இது. சபரிமலைக்கு வர்றவங்க எல்லாருமே ஐயனோட அருளையும் ஐயனாக மாறுறதுக்கு உண்டான வழியும் 1:18 படி ஏறினதும் நமக்கு முன்னாடி தெரியுது தத்துவமசிங்கிற வார்த்தை. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் உனக்குள் நான், எனக்குள் நீ, நான் தான் நீ, நீதான் நான், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்லாம் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அந்த இதுதான், அதாவது நமக்குள்ளே இருக்கிற கடவுளை நம்ம தேடி வரோம், நமக்குள்ளே இருக்கிற கடவுளை வளர்த்துறோம், நமக்குள்ளே இருக்கிற கடவுளை பகிர்ந்துருக்கோம், அதை மற்றவங்க கூட ஷேர் பண்ணுறோம். அந்த இதுதான் சபரிமலையோட அடிப்படை விஷயமும். அதுக்காக தான் விரதம் இருக்கும், அதுக்காக தான் சபரிமலைக்கு வரும். அதற்காகவே வாங்க. சுவாமியே சரணம் ஐயப்பா. ஓம் பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபர ரக்ஷ ரக்ஷ மகாபாவு சாஸ்திரே சுப்பியம் நமோ நம. பேருத்தோடு வந்துட்டோம். ஓம் பூதநாத சதானந்த சர்வபூத தயாபர ரக்ஷ ரக்ஷ மகாபாவு சாஸ்திரே துப்பியம் நமோ நம. ஓம் பூதாதிபாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ சாஸ்தா பிரசோதயாத். ஓம் பூதாதிபாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ சாஸ்தா பிரசோதயாத். பேரூர்த்தோடு இருட்டில் ஒன்றுமே தெரியல. சபரிமலை யாத்திரையில் இந்த விரதத்தில் இந்த முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்படி சொன்னது தான் தத்துவமசியோட பொருளுக்கு ஏற்ப நம்ம ஆகணும். அதற்காக தான் மலைக்கு வரோம், அதுக்காக தான் விரதம் இருக்கும். அதில் இன்னும் ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனுஷங்கிறது வந்து 3 இதை சார்ந்திருக்கோம்.
உடல், உள்ளம், ஆத்மா. இந்த ஆத்மா தான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப முக்கியமானதும். அந்த ஆத்மாவை வந்து அந்த பரமாத்மாவோட கலக்கிறதுக்கான பயணமும் ஒரு இதுதான் இது. அந்த ஆத்மா வந்து பரமாத்மாவோட கலக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட உள்ளத்தையும் உடலையும் சுத்தமாக வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, உள்ளமும் உடலும் எந்த ஒரு சுகபோகத்துக்கு வந்து ஆட்பட்டு அதற்காக ஓடக்கூடாது. அதே மாதிரி இந்த உள்ளமும் உடலும் யாருக்காகவும் எங்கேயும் தவறு செய்யக்கூடாது. நம்ம உடல் வந்து கோயிலாகவும் உள்ளத்தை வந்து கர்ப்பகாரகத்தாகவும் அந்த பரமாத்மாவை நம்ம ஆத்மாவோட கலந்து நமக்குள்ள இருக்கணும். அதுதான் இந்த சபரிமலையோட அடிப்படையான தாற்பயம். அதற்காக தான் நம்ம விரதம் இருக்கோம். அதுக்காக விரதம் இருங்க. அந்த ஆத்மாவை நம்ம ஆத்மாவோட அந்த பரமாத்மா கலக்கும்போது அந்த உணர்வு, ஒரு சில பேருக்கெல்லாம் அந்த சாமி வந்து ஆடுவாங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பரமாத்மாவோட சக்தி அப்படியே நம்ம தலைவடி போன மாதிரின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட அந்த மாதிரி ஒரு சுகமோ, அந்த மாதிரி ஒரு பேர் அமைதியோ, அந்த மாதிரி ஒரு நிலையோ அதை உணரும் போதும் தெரியும். அது யாருமே இது வரைக்கும் நம்ம எல்லாம் அனுபவிச்சிருப்போமான்னு கேட்டால் தெரியல. ஆனால் அதை அனுபவித்து பாருங்கள். கண்டிப்பாக அதில் இருக்கிற அந்த ஆனந்தம், அதில் இருக்கிற அந்த பேரமைதி எங்கேயும் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. உண்மையை சொல்ல போனால் நம்ம இன்றைக்கி ரிலாக்ஸேஷன், டென்ஷனாக இருக்குது, ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிலாக்ஸேஷனுக்காக பல விஷயங்களை நம்ம மேற்கொண்டுக்கிட்டு இருக்கோம். பொழுதுபோக்கை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம மைண்டு டைவெர்ட் ஆகணும்னு சொல்லி நம்ம அதுக்கான நிறைய விஷயங்களை முன்னெடுத்துட்ருக்கோம். ஆனால் அந்த பேரமைதி, அந்த மாதிரி உணர்வு நமக்குள்ளே தான் இருக்குது. அது ரொம்ப எளிதாக கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கிற கடவுளை தேடுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற கடவுளை பாருங்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கடவுள் கூட பேசுங்க. இரும்பூனிக்கர சிவன் கோவில், மகாதேவ கஷேத்திரம். மழை விட்டு விட்டு பெஞ்சிட்டே இருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் மழை பெஞ்ச காலமே இல்லை. இன்னும் பகவானை என்ன சுத்தப்படுத்திட்டு உள்ள அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக மழையை பெய்ய வைக்கிறாரான்னு தெரியல. இரும்பூனிக்கர முருகன் கோயில். முருகா, கந்தா, கடம்பா, கதிர்வேலா, வேலாயுதா. சத்திரத்துலேருந்து வரும்போது அங்கே ஒரு சத்திரம் முருகன் கோயில், சுப்பிரமணிய சுவாமி கோயில், இங்கேயும் ஒரு முருகன் கோயில். மழை அப்படியே சின்னதாக பெஞ்சிக்கிட்டே இருக்குது. இரும்பூனிக்கரா தேவி கோயிலுங்க, ரொம்ப அருமையான கோயில். இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில், இந்த மாதிரி இடத்துல இவரோட இந்த பாட்டெல்லாம் கேட்டு நடக்கிறதுக்கு உண்மையாகவே கொடுத்து வச்சிருந்தா தோணுது. மனசு அவ்வளோ ஒரு லேசாக, ஒரு மென்மையாக இருக்கிறது நல்லாவே உணர முடியுது. பாட்டை அப்படியே ரசிச்சுட்டே இருந்துக்கலாம் தோணுது. கடவுள் உண்மையாகவே அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதத்தை தான் கொடுத்துருக்காரு அவரோட பக்திக்கு. மாற்று மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் கடவுளை நேசிக்கிறவர். சுவாமி சரணம் ஐயப்பா. இந்த பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரப்பரும், அதாவது ரப்பருக்கான மூலப்பொருளான ரப்பர் பால்னு சொல்லுவாங்க அதுவும், அப்புறம் வந்து பைனாப்பிள் அறுவடையும் தான் இங்கே அதிகமானது.
முன்னாடியெல்லாம் வந்து முந்திரி அதிகமாக இருந்துச்சு. இப்போது இடையில ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ரப்பருக்கு கொஞ்சம் விலை அதிகமாக கிடச்சதும் பெரும்பான்மையான மக்கள் வந்து ரப்பர் தயாரிப்புக்கு இறங்கிட்டாங்க. பேசி நம்ம அப்படியே வந்து இங்கே கோழிக்கடவு செக் போஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து தான் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஆரம்பிக்குது. இந்த செக் போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 6 மணிலேருந்து மதியானம் 3 மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க.